இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும், அது இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுக்கு நாங்க யாருமே தயாரா இல்லை. பிரியங்கா அக்கா மாதிரி அவரை குழந்தை மாதிரி பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. லிட்டரலா குழந்தை மாதிரி தான். அவங்க ஒவ்வொருத்தருமே வாயை திறக்கிறப்பெல்லாம் சங்கராமா 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 இதே தான் பேசுவாங்க. நைட் ஷூட் இருந்திருக்கு. 2 மணி போல அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா சஃபகேட் ஆயிருக்கு. ஏதோ சம்திங் பண்ணிட்டு இன்டர்னல் ப்ளீடிங்கா அது மாதிரி இருக்கு. அதுல அப்படியே அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. திடீர்னு அவருக்கு இந்த உடல்நலக்குறை ஏற்பட என்ன காரணம்? திருப்பி அந்த பழைய பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு, அதனாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க அதுக்கு பதில் என்ன? ஒரு தடவை மஞ்சள் காமால வந்துடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா நம்மளுடைய உடம்புல இருந்து போய் கியூர் பண்ணிட்டா கூட அதோடைய சிம்டம்ஸ் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது டாக்டர் சொல்றாங்க. லிவர் ஃபர்ஸ்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கிட்னி ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கனா செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுதான் லீட்ஸ் டு டெத் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே விமர்சனம் பண்ணுற பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க லைஃப்னா ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதில் என்ன போகிற போக்கில் சொல்லி விட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ரோபோ சங்கரையும் பிரியங்காவையும் இணைச்சதே நடனம் தான். நான் ஏன் எவ்வளவு அழுகணும், நான் எவ்வளவு சிரிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க அப்படிங்கறதான் கேள்வி. இது பிரச்சனை என்ன? ஆண் ஆடுறதா இல்ல பெண் ஆடுறதா? ஏன் யாருமே ஆடல? ஆடுங்கடா ஆடுங்கடான்னு சொன்னாங்க. என் புருஷன் நான் சந்தோஷமா வழி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. தன்னுடைய கணவனுக்கு அவங்களுடைய காதல் மொழியான நடனத்துல மரியாதை கொடுத்து அனுப்புனதுதான் 100% சரியானது அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்றேன். ரோபோவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதற்கான முக்கியமான ஒரு இதுவா நான் பாக்குறது கமல் சாருடைய வருகை. எப்ப கமலஹாசன் வந்தாரோ அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே, புகழ் ராம 2 பேரும் சொன்ன வார்த்தை இது, இப்பதான் ஆத்மா சாந்தி அடையுது. வெளியில இன்ன வரைக்கும் வர முடியல. தினமும் வாட்ஸ்அப்ல அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து ஒன்னா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்க மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். as a friend நம்மளாலே அதை ஜீர்ணிக்க முடியலங்கிறப்ப சமீபத்தில் இண்டஸ்ட்ரியை உழுக்குன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவரோட மரணம் தான். இந்த மரணம் நிறைய விஷயங்களை கேள்வியாக எழுப்பியிருக்கு. ஒரு பக்கம் அவர் எப்படி செத்து போனாரு, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி வழி அனுப்பியிருக்கணும், அவங்க ஒய்ஃப் பிரியங்கா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இந்த மாதிரி இறுதி அஞ்சலி அப்போ ஒரு மனைவி நடனம் ஆடி கணவனை வழி அனுப்பியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. ஸோ இதற்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்ல போனா ரோபோ சங்கர் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தவங்க கூட ஒரு பல வருஷம் பழனமா நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ரோபோ சங்கர் சாரோட கிட்டத்தட்ட 16 வருஷம் நட்பாக இருந்து இண்டஸ்ட்ரியிலும் சரி பர்சனலாகவும் சரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்த ரோனி மேம் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்ககிட்ட இந்த கேள்விகளுக்கான விஷயத்தையும் சர்ச்சைகளையும் பற்றியும் அவங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும், அது இவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் யாருமே தயாராக இல்லை. ஏன்னா ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே போராடி நீண்டு வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியே எல்லாருமே ஃபீல் பண்ணுது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இப்படி உட்காந்து அவருக்காக நான் பேசுவேன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இன்னும் அதை லைட்டாக உலுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ ரோபோ சங்கர் சாருக்கும் உங்களுக்கும் நட்பு எங்கே ஆரம்பிச்சது? அது ஒரு எப்படி ஒரு தொடக்கம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி போயிட்டு இருந்துச்சு? 2009 ரோபோ சங்கர் எனக்கு பழக்கமாயிட்டாரு. கொஞ்சம் க்ளோஸ் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் தொலைக்காட்சியுடைய ஒரு வார்த்தை 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அதில் நானும் ஆர்ஜே ஒஃபீலியா 2 பேரும் ஒரு டீமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்தோம். எங்களுடைய ஆப்போனன்ட் டீமாக ரோபோ சங்கரும் அவருடைய ஒய்ஃப் பிரியங்கா, அவங்க ஆப்போனன்ட் டீம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் டீமாக விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஷோவில் முதல் ரவுண்டில் அவங்க ஜெயிச்சாங்க, 2வது ரவுண்டில் நாங்கள் ஜெயித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா பணம் ஜெயிச்சதுக்கப்புறமா ரோபோ எங்ககிட்ட பேச ஆரம்பித்தார்.
பாரு எங்க ஆர்ஜேஸ் 2 பேர் வந்து படத்தை அள்ளிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இப்படி கேஷுவலாக ஆரம்பிச்ச ஒரு நட்பு. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து நான் விஜய் தொலைக்காட்சியோடைய நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஆர்ஜேவாக இருந்த டைமில். அப்போ அங்கே இருக்கிறப்பெல்லாம் ரோபோ அடிக்கடி அந்த செட்டில் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்தது. அப்படி ஆரம்பித்த நட்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து குடும்ப ரீதியான நட்பாக வந்து மாறிடுச்சு. இந்திரஜாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே எனக்கு வந்து தெரியும். அந்த அளவிற்கு அந்த நட்பு வந்து குடும்ப நட்பாக மாறிச்சு. இப்போ வரைக்கும் என்னோட ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ரோபோ சங்கருடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுவாங்க. சும்மா அதை யூஸ்வலாக ஃபங்க்ஷனுக்கு வர செலிபிரிட்டிஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு தலையை காமிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. வந்தால் ஃபுல் ஷோ வந்து ஃபுல்லாக இருப்பார், ஃபுல் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருப்பார். அங்கே இருக்கிற க்ரௌடை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை உடனே கையில் எடுத்துருவார். அவருக்கு தேவை ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாங்க, அதுவும் தெரிஞ்சவங்களோட ஃபங்க்ஷன் வந்துட்டாங்கன்னா மைக் எங்கே இருக்குன்னு பார்ப்பாரு. ஸ்பீக்கர் செட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை ஃபர்ஸ்டே வந்து சவுண்ட் செக் பண்ணிடுவார். அடுத்த நிமிஷம் கையில் மைக் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒட்டுமொத்த க்ரௌடு அப்படி இருக்கிற வரைக்கும் கலகலன்னு இருக்கணும். அவருக்கு அதுதான் ஆசை. நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம் மாட்டோம். ரோபோ சில பேர் கேட்பாங்கல்ல, இந்த வாய்ஸில் எதாவது பேசி காமிங்க, நீங்கள் ஏதாவது இதை பண்ணுங்கலாம் கேட்பாங்க. ரோபோ அப்படி நீங்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கவே தேவை கிடையாது. வந்த உடனே க்ரௌடை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக அந்த ஃபங்க்ஷனே கலகலப்பாக ஆக்கிடுவார். ஒரே மாதிரி ரொம்ப ஏர்லியராக வந்துட்டு ஓடுறதெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் இருந்துட்டு பொறுமையாக நின்று நிதானமாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவார். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ரீதியான நட்பு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கும் போது அவர் வந்து அந்த மஞ்சக்காமலால் அஃபெக்ட் ஆனப்போ ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. அவர் ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டார். ஒரு இதில் சொன்ன நிறைய பேர் மாலையெல்லாம் வீட்டுக்கு வந்தெல்லாம் வந்து என்ன பார்த்தானுங்க அப்படிங்கிற விஷயத்த அவருமே பதிவு பண்ணிதார். அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமோட பாயிண்ட்ல போயிட்டு ஒருத்தர் ஃபீனிக்ஸ் வர மாதிரி ஏஞ்சி வெளியே வந்தது பெரிய விஷயம். அப்படிங்கும் போது அந்த டைம் அவர் என்ன மனநிலையில் இருந்தார்? இல்லை, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது மன உளைச்சலை தாண்டி ஃபிசிக்கலாகவும் ரொம்ப சஃபர் ஆனார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். என்னதான் நீங்கள் மனசில் மென்டலாக வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணாலும் உங்களுடைய பாடி வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கல, அது ஏதோ ஒன்று பண்ணுது, நம்மளோட இயல்பான கண்ட்ரோலில் இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது உங்களை போட்டு தாக்கிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து சஃபர் ஆனார். அந்த ப்ளீடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி சுத்தமாக வெயிட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 40 கிலோ கிட்ட குறைஞ்சார் அந்த பர்டிகுலர் டைமில். நாங்களே ஒரு 2 மாதம் கழித்து பார்க்குறோம், 2 மாதத்தில் ஒருத்தருக்கு அவ்வளோ டிராஸ்டிக்கான வெயிட் லாஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? 2 மாதம் முன்னாடி நாங்கள் பார்க்குறப்ப நார்மலாக இருக்காருங்க, 2 மந்த் கழிச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 40 கிலோ ஆளை காண. ஸோ பாதியாக உருக்கிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஜாண்டிஸோட சிவியரான இது வந்து அவருடைய பாடியில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப பார்த்து அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவர் மீண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் அவருடைய வில் பவர் ஒன்று, தென் ஃபேமிலி சப்போர்ட். பிரியங்கா அக்கா மாதிரி அவரை குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. லிட்ரலாக குழந்த மாதிரி தான். அவங்க ஒவ்வொருத்தருமே வாயை திறக்கிறப்பெல்லாம் சங்கராமா இதே தான் பேசுவாங்க. கிட்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்புறம் வந்து பொண்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தான் அவரை வந்து தேத்தி கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவ்வளோ இது மீண்டு வந்து அதுக்கு நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு வழக்கம் போல் அவரோட எல்லா விஷயங்களும் மாறிச்சு. அப்படிங்கும் போது திடீர்னு அவருக்கு இந்த உடல்நலக்குறை ஏற்பட என்ன காரணம், என்ன ஆச்சு? ஒரு சில பேர் இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இல்லை அவர் திருப்பி அந்த பழைய பழக்கத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க அதுக்கு பதில் என்ன? நாங்கள் கூட இருந்து தான் ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு தடவை மஞ்சள் காமாலை வந்துடுச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய உடம்புலேருந்து போய் க்யூர் பண்ணிட்டா கூட அதோடைய சிம்டம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது டாக்டர் சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் எதை நான் வச்சு சொல்கிறேன்னா, ஹீமோக்ளோபினுடைய கண்டென்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாண்டிஸ் வந்ததுக்கு பிறகு அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கொஞ்சம் ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் வந்து இஷ்யூ வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது அவருக்கு. அது என்னன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜாண்டிஸ்க்கான அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எப்போ வேணாலும் திருப்பி வரலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான் அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டோடைய ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ. அதே மாதிரி நாங்கள் அவர் வந்து இந்த மெட்டாலிக் பெயிண்ட் போட்டு ஆரம்ப காலங்களில் வந்து இந்த ஷோஸ் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணெண்ணெய் வந்து உடம்புல யூஸ் பண்ணார்.
ஏன்னா நீங்க நார்மலா ஒரு இதை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை சொல்றப்ப நிறைய பேர் வந்து காமெடியா நினைச்சாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கவுண்டமணி சார் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஈயம்பூசி ஒரு சின்ன இது இருக்கும். இன்னும் ஒன் திங், அவருக்கு அந்த கொஞ்ச நாள்ல வந்து அவருக்கும் ஏதோ ஒரு ஜாண்டிஸ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்து அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து அதை சொல்றாங்க. ஆமாங்க, அவருக்கும் அந்த இஷ்யூ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை போனதுனால அது ஸ்கின்னோடயே வந்து கலந்துருச்சு. ஸோ அவருக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மி, நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவாக வந்து மறுபடியும் இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் 15 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கு. அது கிட்டத்தட்ட கேரவன்லாம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவரோட ஷார்ட் முடிச்சோடனே வந்திருக்காரு. ஒரு 2 மணி போல் நைட் ஷூட் இருந்திருக்கு. 2 மணி போல் அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக சஃபகேட் ஆகிருக்கு. ஏதோ சம்திங் பண்ணிட்டு இன்டர்னல் ப்ளீடிங்காக அது மாதிரி இருக்கு. அதாவது உள்ள இண்டஸ்டைனுக்குள்ள ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதில் அப்படியே வந்து அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துட்டார். அவர் விழுந்தவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அட்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து கிட்னி வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, லிவரோட டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆர்கனாக டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் ஏற்கனவே இவர் லிவருக்காக எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரோ அங்கேயே வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஜெம்மில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நாள்ல இருந்தே அவர் வந்து கான்ஷியஸாகவே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேமிலி சைடும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே வந்து கொடுத்த தகவல். ஹோப் வந்து 1% மட்டும்தான் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1% ஹோப்பை வச்சு லாஸ்ட் டைம் ஒரு மேஜிக் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மேஜிக் இப்பயும் நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் எல்லாருமே காத்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே பண்ண முடியலை. என்னன்னா ஓவரால் இன்டர்னல் ப்ளீடிங்கோடு சேர்த்து லிவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கிட்னி ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கனாக வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுதான் வந்து லீட்ஸ் டு டெத் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு ரோபோ சங்கரோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுதான் கடைசியாக அவன் பேசினது, வீட்டில் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னதான் கடைசி வார்த்தைகள். இல்லை உண்மைதான். நீங்கள் வந்து ரோபோவோட கான்வர்சேஷன் என்னோட ஃபோனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணி தூக்கம் வரலன்னு சொல்லுவார். அந்த தூக்கம் இல்லாமல் இருந்தது இருக்கதான் செய்யும். ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்க, பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சும்மா அப்படி பம்பர மாதிரி சுற்றுவார். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம அவரை வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு 1 மணி நேரம் கேட்குறாங்க, நீங்கள் சார் 1 மணி நேரம் இந்த க்ரௌடை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசி வச்சுருக்காங்கன்னா ரோபோ இருந்தாலும் 3 மணி நேரம் நிற்பார். 3 மணி நேரம் அங்கே இருந்து அந்த க்ரௌடை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார். சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டுக்காரங்களே சார் போதும் சார், நீங்கள் உண்மையிலே ரொம்பவே இது பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு அப்புறமா தான் இறங்கி வர்றது வந்து அவருக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாமினாவோடு இருந்து வேற என்ன பண்ணட்டுமா, இன்னும் வேற எதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவருக்கு கொஞ்சம் இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி வந்த இஷ்யூலேருந்து கொஞ்சம் இன்சோம்னியா அந்த பிரச்சனைகள் இருந்தது. இன்சோம்னியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நைட் டைம் தூங்கலைன்னா டே டைமில் தூங்கிட்டாங்க அப்படின்னா அது ஈக்குவல் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குற பல பேர் வந்து நைட் டைம் முழிச்சுட்டு டே டைம் தூங்கி அதை ஈக்குவல் பண்ணிடுறாங்க, அப்படிதான் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரும் அந்த மாதிரி தான் நைட் டைம் வந்து தூக்கங்கள் சில இல்லாமல் டே டைமில் எப்போ கிடைக்கிறதோ அந்த டைமில் மேனேஜ் பண்ணியிருந்தார். பட் இந்த சடனாக வந்து அந்த ப்ளீடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு அவரோட இறப்பு செய்து நைட்டு ஒரு 9:30 மணி போல் வந்துட்டு நியூஸில் போடுறாங்க. போட்ட எல்லாருக்குமே வந்து ஷாக்கு தான். சடனாக ஒரு டெத்து எப்படா, ஏன்னா ஒரு நல்லா இருந்தால் நல்லா படங்கள் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு நைட்லேருந்தே நிறைய பேர், ஐ மீன் தனுஷ் சார் நைட்டே கிளம்பி அவர் இருந்தேன் அந்த இடத்துல. கிட்டத்தட்ட பாடி வந்து பார்த்தீங்கன்னா 10:15 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தது. நாங்கள் 9:30 மணிக்கெல்லாம் வந்து ஸ்பாட்டில் போயிட்டு அதுக்கான ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய இதாகிடுச்சு கூட்டம். கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு அவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hourல வந்து தனுஷ் வந்து அவரோட, நான் அந்த நேரில் அங்கே இருந்தேன், அவர் வந்து அவ்வளோ உடைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்டர்வியூலும் சொல்வார் தனுஷ் கொடுத்த லைஃப் இது அப்படி. என்னதான் ஸ்மால் ஸ்கிரீன்ல அவருக்கான ஒரு பெரிய ஹோப் இருந்தாலும் உடம்பு சரியாம போன தனுஷ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. தனுஷ் சார் கொடுத்த லைஃப் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிக் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ஹெல்ப் தான் வந்து
பெரிய இதுவாக இருந்தது. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, தனுஷ் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நடிகர்களில் முதல் ஆளாக வருவார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனியை நான் 2 தடவை சொல்கிறேன், சார் உட்காருங்க சார் அப்படின்னு. உட்கார மாட்டேங்கிறாரு சேர்ல, ½ மேல நிக்கிறாரு, இதுக்குமே பேசுறாருங்க அவரு. அடுத்த நாள் வந்துட்டு அவரோட 25 படம் ரிலீஸுங்க. நைட் ஒரு 11:30 மணிக்கு போல ஃப்ரீசர் பாக்ஸை பார்த்த மாதிரி, ரோபோவோட முகத்தை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றோம், சார் உட்காருங்க சார். உட்காந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு லிட்ரலா வந்து அவருக்கு என்ன ஒரு அதிர்ச்சியோ இல்லை என்னன்னே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து நொந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ மேல பார்த்தாரு, அவர்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிறதுல ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரும் வந்து போனார். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நான் ரோபோவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதற்கான முக்கியமான ஒரு இதுவாக நான் பார்க்கறது கமல் சாருடைய வருகை. அது வரைக்கும் வந்து ஒரு மனசு என்னெல்லாம் நினச்சதுன்னு தெரிலங்க. ஆனால் எப்போ கமலஹாசன் வந்தாரோ அப்போ வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எல்லாரும் வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நான், போஸ் வெங்கட் மாமா, அப்புறம் சுட்டி அரவிந்த், புகழ், ராமர் எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் கமல் சார் வந்து அப்படியே வந்து உள்ளே வர்றாரு. நான் புகழ் ராமர் 2 பேரும் சொன்ன வார்த்தை இது, இப்போ தான் வந்து ஆத்மா சாந்தி அடையும். நாங்களும் சேர்ந்து சொன்னோம் ஆமாம் அப்படின்னு. ஏன்னா சமீப காலங்களில் கமலஹாசன் எந்த இறப்பு நிகழ்ச்சிக்கும் போகிறது கிடையாது. அவருடைய நெருங்கிய அவருடைய குருவான பாலச்சந்தருடைய வந்து இறப்புக்கே அவர் போகலை, சரிங்களா? அதுக்கு சில காரணங்களும் வச்சிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி ரோபோ சங்கருக்கு வந்தது அப்படிங்கிறது ஒரு ரசிகனாக அவர் வந்து தன்னோட மேல வச்சிருந்த அன்போட வெளிப்பாடாக தான் வந்து நாங்க எல்லாருமே. அவர் இறப்பு செய்தி வந்த உடனே முதல் ட்வீட் அவர்கிட்ட தான் வந்துருச்சு. சரி ஓகே அவ்வளவுதான் ட்வீட் போட்டுட்டு நேரடியா வந்து பார்த்தாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் முதல் ஆளா, அவருமே நைட் வந்து பார்த்தாரு. முதல் ஆளா அவர் தான் வந்தார். ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள் எடப்பாடி சார் ஆகட்டும், அண்ணாமலை சார் ஆகட்டும், சிஎம் சார், எம்கே ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு அவருக்கான இரங்கல் செய்தியை வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு நேஷனல் அந்த டைம் அந்த நாளோட டாக் ஆஃப் இட்டோட ரோபோ சங்கரோட டெத் நியூஸ் தான் இருக்குது. அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்தா ஒரு சில பேர் வரலன்னு விமர்சனமும் வச்சாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் உங்களை நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய தரப்பில் வந்து ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, நடக்குது. அன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அப்போ அதுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்துடுவீங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒர்க்குக்கோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களால் நினச்ச உடனே வந்துட முடியுமா? ஸோ இது எல்லாருக்குமே இருக்குமா இல்லையாங்க? அதையே இந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க தெரியல. எப்போ பார்த்தாலும் ரஜினி வரலை, இல்லை அவர் வரலை, விஜய் வரலை, அஜித் வரலை, இவங்க வரல, இதை விமர்சனம் வந்து எப்பவுமே பார்க்குறோம். அவங்களுடைய பர்சனல் ஒர்க்குங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அன்னைக்கு நானே அந்த சென்னையில் இருந்ததுனால தானே அந்த இடத்துல வந்து என்னால் போய் எல்லாம் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை என்ன அஃபிஷியலாக வந்து எங்கேயோ மும்பைக்கோ ஏதோ வந்து ஒரு 2 days மீட்டிங் அனுப்பியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? என்னால் அது முடிஞ்சிருக்கவே முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியாவில் உட்காந்து 4 பக்கத்துக்கு வந்து பக்கமாக எழுதுறத வந்து ஏன் இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் வரலன்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி எப்போ வந்து இந்த விஷயம் வந்து ரோபோவோட இறப்பு செய்தி கேட்டதோ அடுத்த நிமிஷம் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார். நான் சொன்ன திட்டுவார் என்ன, அதெல்லாம் நான் சொல்லலை. ஃபியூனரலுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணார். ஷெல்வி இருக்கார்ல, ஜோதிடர் ஷெல்வி, அவர் வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருந்து எல்லாம் செய்வாரா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஜோதிடர் ஷெல்வி, ரோபோ சங்கர், அவங்க ஒய்ஃபு சோனியா, எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் வந்து ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த குரூப்பில் ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ இவரோட இறப்பு செய்தி கேட்ட உடனே ஸ்பாட்டுக்கு வந்து ரோபோ சங்கரோட ஃபியூனரல் போன அந்த வண்டி இருக்குல்ல, அது முழுக்க தன்னுடைய சொந்த செலவில் ஷெல்வி வந்து அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. முதல்ல ஒரு வாகனம் வந்தது, அந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சென்டாஃபாக அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகலை. அதை பார்த்ததுக்கு பிறகு நானும் பார்த்ததுக்கு பிறகு இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண வண்டிக்கான பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு புதுசாக வந்து 10 நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி ராயல் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் விடிய காத்திருக்காங்க. முதல் நாள் நைட்டில் இருக்காங்க. அப்போ இருந்து அவங்க எல்லாரும் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 300 பேருக்கு ஷெல்வி அவர்கள் தன்னுடைய சொந்த காசுல அன்னைக்கு சாப்பாடு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத வெளியில் சொல்லிக்காமே பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படித்தான் இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு ரோபோ சங்கருக்கு என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத சொல்லிக்காமல் செஞ்ச பல நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால தவிர்க்கவே முடியாத சூழலில் தான் வந்து வர முடியாமல் போயிருக்கு. சில பேருக்கு இன்னும் ஒரு விஷயமும் இருக்குங்க, எம்பாரசிங்கான ஒரு சுச்சுவேஷன், சூழலை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நாங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கோம், கதறி அழுகிறோம், எங்கள் கேமரா எதுவுமே எங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணலை.
அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ஒரு பெரிய நடிகர் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் எம்பாரஸ் ஆகிற சுச்சுவேஷனை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு பெரிய சங்கடமாக தான் இருக்குது. கத்தி கதறி அழுகவும் முடியலை, இதை சாதாரணமாக கடந்து போகவும் முடியலை. இன்னொரு விஷயம், அவங்கள ஃபேஸ் பண்ண முடியலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்திரஜா ஒவ்வொருக்கிட்டையும் வந்து சொல்கிறப்பையும் டிஎஸ்கே வந்தப்போ நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும், எங்கள் அப்பா வாய்ஸில் பேசுங்க, நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா டெய்லி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்திரஜா சாப்பிட்டியான்னு கேளு, அவங்க வாய்ஸ்லேயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. இந்த சுச்சுவேஷனை பக்கத்துல இருந்து பார்க்குற என்னாலே வந்து அவளை வந்து கன்சோல் பண்ணவே முடியல. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வர்றப்ப அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறப்ப அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுவும் ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் வந்து எல்லாமே போயிட்டு அதோட பாதிப்புலேருந்து சீக்கிரமாலாம் மீள முடியாது. இட்ஸ் பீன் 3 days ஆயிடுச்சு. எனக்கே இன்ன வரைக்கும் அந்த இது வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. வெளியில் வந்து இன்ன வரைக்கும் வர முடியல. தினமும் வாட்ஸ்அப்பில் வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்ருக்கேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒன்றா சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க மொமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ் அ ஃப்ரெண்டாக நம்மளாலே அதை வந்து ஜீர்ணிக்க முடியலங்கிறப்ப நிறைய நடிகர்கள் வந்தால், நிறைய பிரபலங்கள் வந்தாருங்க. ஆனால் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இந்த இழப்பு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு இழப்பாக நான் ஃபீல் பண்ணது சிவகார்த்திகேயன் வந்தப்போ தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் தொடர்ந்து விஜய் டிவியில் இந்த காலகட்டத்திலேருந்து இவர் வடிவேல் பாலாஜி ஆகட்டும், ரோபோ சங்கர் ஆகட்டும், அவங்களாம் நம்ம சின்ன வயசுலேருந்து அது பீரியட் ஆஃப் டைம்லேருந்து பார்த்ததுனால 2 பேரோட க்ரோத்தை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க 2 பேர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ண நிறைய பேர் ஒரு எடிட்டாகவே போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் ஆகிருந்தப்போ எனக்கு கிட்டத்தட்ட மீடியாஸ்க்கு தகவல் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு பர்சனலாக. பட் அவங்களோட ஃபேமிலி வந்து அதை டிக்ளேர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் வெளியில் சொல்லலை. ஸோ எப்போ அவர் அட்மிட் ஆனாரோ நான் அப்போவே வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை, எதனால் அட்மிட் ஆகிருக்காரு, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அப்படியே வாய்ஸ் நோட் போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஃபாலோஅப்பில் வந்து அவர் இருந்தார். ஆனால் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் அது இது டைமில் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரேப்போ இருந்தது. இவரும் சிவாவும் சேர்ந்து ஒரு பிளே வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ட்ரங்கன் டான்ஸ் அதுக்கான பேரே வந்து சிவகார்த்திகேயன் தான். ஆமாம், அவரை வச்சுதான் ஸ்கிரிப்டே பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்லேயே அவங்க டெவலப் பண்ணுவாங்க. நீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் நான் பார்த்த வரைக்கும் இந்த அது இது டீம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கலக்க போதிகாரு டீம், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ஸ்கிரிப்டை முன்கூட்டியே பிராக்டிஸ் பண்றதை விட ஆன் ஸ்பாட்டுக்கு போய் அங்க இம்ப்ரூவ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ். அதுல ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி, ராமர், இவங்க 3 பேரையுமே ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் கூட இல்லாம ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அவங்க 2 மணி நேரம் ஷோ பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய திறமை. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடுத்துட்டு வரதுல கிங் இவங்க எல்லாருமே. ஸோ அப்படி தான் இவங்க ரோபோவுக்கும் சரி சிவாவுக்கும் அந்த ஆன் ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷனில் நிறைய பண்ணி அந்த பேர் பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி வெள்ளித்திரையில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ரோபோவுக்கு தன்னோட படத்தில் இந்த கேரக்டருக்கு ரோபோ தான் செட் ஆவார் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டும் வந்து நடந்திருக்கு. ஸோ எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஏங்க அன்னைக்கு அந்த கேமரா முன்னாடி அழுதுருக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயம் சொல்றேன் ஃபேஸ் பண்ண முடியல. அதுதான் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ண முடியல. அததான் நான் சொன்னேன். ஃபேஸ் பண்ண முடியாதவங்க தான் வீட்ல போய் நிச்சயம் சொல்றேன் மனசு உடைஞ்சு போய் அழுதுருப்பாங்க. அதுதான் உண்மை. ஓகே, இந்த விஷயத்துல 2 சர்ச்சைகள் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இறுதி சடங்கு நடக்கும் போது அந்த இடத்துல வந்து இப்ப ரோபோ சங்கரோட மனைவி பிரியங்கா ஆடினது வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன். முன்னாடி யாருமே டான்ஸ் ஆடலையா, அவங்க பிரியங்கா அந்த அவங்க கார்ல இருந்து கேட்டாங்க, யாரும் ஆடல, யாருமே ஆடல அப்படின்னு. ஏன் யாருமே ஆடல, ஆடுங்கடான்னு சொன்னாங்க. என் புருஷன் நான் சந்தோஷமா வழி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, இங்க விமர்சனம் பண்ற பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க லைஃப்னா ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதுல என்ன போற போக்குல வந்து சொல்லி விட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ரோபோ சங்கரையும் பிரியங்காவையும் இணைச்சதே நடனம் தான். ரோபோ சங்கர் நாங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்து பேசுறப்ப பிரியங்காவை எப்படி வந்து லவ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு அவரே வந்து எங்கிட்ட சொன்னது, ஒரு ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பிரியங்காக்கா. அப்புறம் இவர் வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறாரு. ஸோ பண்ண போகிறப்ப டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு யார் அவள் செம்மையாக ஆடுறா, இந்த குத்துறாள், எந்த ஒரு காரியா இருப்பா அப்படிங்கிற மொமெண்ட்டில் தான் பார்த்துட்டு லிட்டரலாக அவ்வளோ நல்லா ஆடி இருக்காங்க. பிரியங்காக்கா பேசிக்காக டான்ஸரு, குரூப் டான்ஸர் அவங்க. ஸோ அவ்வளோ நல்லா ஆடின உடனே ஸ்டேஜை விட்டு இறங்கினோடனே இவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. பேர் என்ன, எந்த ஊரு, என்ன பண்றீங்க, எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா நட்பாகி காதலாகி அந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரையும் இணைச்சதே நடனம் தான்.
இந்த நடனம் வந்து இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க. அவங்களுடைய அனிவர்சரியில் ஆடுவாங்க, அவங்களுடைய பர்த்டேல ஆடுவாங்க. என்கிட்ட அவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலே டான்ஸ் தான் ஆடுவோம். நம்ம எதுக்காக ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகுறோம், ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஒரு கெட்டுக்குதலையோ ஜாயின் ஆகிறோம், எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கனெக்டிவிட்டி டான்ஸ். ஸோ நிச்சயமாக தன்னுடைய கணவனுக்கு அவங்களுடைய காதல் மொழியான நடனத்தில் வந்து மரியாதை கொடுத்து அனுப்புனது தான் 100% வந்து சரியானது அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஏங்க நான் ஏன் எவ்வளவு அழுகணும், நான் எவ்வளவு வந்து சிரிக்கணும் அப்படிங்கறத நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க அப்படிங்கறதான் கேள்வி. அது ரொம்ப தப்புங்க. என்னோட ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா கத்தி கதறி அழுவேன். இப்ப சில பேர் இப்ப உங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைலண்டா வந்து சில நேரங்களில் வந்து உங்களுடைய மனசோட வலியை வந்து தாங்கிப்பீங்க. ஸோ இதுல இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ வலியில வேதனையில அவ்வளவு இதுல இருக்கிறவங்க எப்படி பிஹேவ், லிட்டரலா சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நான் சாங்கியம் பண்ற இடத்துல நின்னதுனால தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை அங்க நின்னேன்னா ரோபோவுக்கான மரியாதையா கூட சேர்ந்து நானும் தான் ஆடி இருப்பேன். ஸோ இங்க ஒரு மனைவி வந்து தன்னுடைய காதலுடைய மொழியை வந்து அவங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்கோ அதை வச்சுதான் வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில அவங்க பண்ணது ஆக பெரும் சரி. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூத்துப்பட்டறை ஆசிரியர் ஒருத்தர் வந்து இறந்து போனாரு. அப்ப வந்து நடிகர்கள் பசுபதி, விமல் எல்லாம் பாத்தீங்கன்னா வழி அனுப்பி, ஆசிரியர் எப்படி வழி அனுப்பி வச்சாங்க, இறுதி உருவத்துல பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்தா இருக்காருல்ல, அவருடைய அப்பா வந்து மறைஞ்சு போனாரு. அப்பா அவர் நித்யானந்தா டான்ஸ் ஆடி தான் வழி அனுப்பினார். விக்ரம் சாராபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடன கலைஞர், அவங்களுடைய அம்மா மறைவப்ப 1 மணி நேரம் நடனம் ஆடி இருக்காங்க. சோ கலைஞருக்கு ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா இருந்தப்பவே டான்ஸ் ஆடி தான் பண்ணாங்க. இப்ப பிரச்சனை என்ன, ஆண் ஆடுறதா இல்ல பெண் ஆடுறதா? அந்த ஈகோல தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும், எதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கோ, அதுல கருத்து சொல்றதுக்கோ, இல்ல உங்களுடைய வன்மத்தையோ குப்பையை கொட்டுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து 2 நாளா போயிட்டு இருக்கு. அதாவது என்னோட 45ஆவது வயசுல வந்து நான் சைரன் வச்ச வண்டியில போவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஜோசியக்காரர் சொன்னதா வந்து ரோபோ சங்கர் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன அதுல போவே இல்லை, அரசியலுக்கு போவேனா என்ன போவேன் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னதா போயிட்டு இருக்கு. அது உண்மையா? உண்மையில அவர் இன்டர்வியூல சொன்னது வந்து உண்மைதான். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே பார்த்தப்ப சொல்லியிருக்காரு இந்த ஒரு வார்த்தையை, 45 வயசுல சைரன் வச்ச வண்டியில போவேடா அப்படின்றத அரசியலை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு லூப் ஹோல் கிடைச்சு நீ உள்ள வந்து பெருசா கலக்குவ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவருக்கு வந்து அஸ் ஆக்டரா அவர் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமாவே நிறைய அப்ரோச்சஸ் வந்தது. இந்த கட்சியில வந்து இந்த கட்சியில வந்து உங்களை நினைச்சுக்கோங்க, இந்த கட்சியில வந்து சேர்த்துக்கோங்க. ஏங்க அவர் கமலஹாசனுடைய தீவிரமான ரசிகர். மக்கள் நீதி மையத்துல அவர் நினைச்சிருந்தா எப்பவோ இணைச்சிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் வந்து நான் மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைஞனாக இருந்துக்கிறேன் அப்படின்றதுனாலதான் அந்த பக்கம் எதுலையுமே டச் ஆகாம மக்கள் நீதி உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆமா, ஸோ அது ஒரு நடந்தது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இதுலலாம் எதுவும் போக வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. இப்படி எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக வச்சுக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருந்ததுனால தான் இந்த பக்கமே வரலை. ஆனால் எந்த நேரத்தில் சொன்னாரோ என்னவோ, அது சைரன் வச்ச வண்டி, அது ஆம்புலன்ஸ் வண்டியை அமைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டமாக அமைஞ்சிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ரோபோ சங்கர் எனக்கு ரோபோ சங்கர் சின்ன வயசுல நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் டிவியில் பார்த்துருக்கேன், எல்லாமே நேரில் பார்க்கறது 2 வாட்டி தான் வாய்ப்பு வச்சு. 2 வாட்டி நான் கமல் சார் படம் ரீலீஸ்க்கு, ஐ மீன் இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்பையும் அவர் ஷோவில் தான் போனேன். நீங்கள் தான் சொல்லி விட்டீங்க, நான் அப்போ அவரை பார்த்து பேசினேன். அவர் அதாவது நமக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் எவ்வளோ பெரிய கமல் சார் ஃபேன்னு தெரியும், கௌதம் எவ்வளோ பெரிய கமல் ஃபேன், மணிகண்டன் எவ்வளோ பெரிய கமல் ஃபேன் தெரியும். ஆனால் ஒரு டை ஹார்ட் ஃபேன் கீழே இறங்கி ஒருத்தன் பண்ணுவான்ல, அது வந்து ரோபோ சங்கர் மாட்டாங்க. நீங்க கமலா தியேட்டர்ல படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ற வைக்கிறதுக்கான ஒரு கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணது ரோபோ சங்கர் தான். அதுதான் உண்மை. அவர் இந்த மனுஷன் சொல்லுவார், சார் கமல் சாரோட இந்த படத்தை வந்து எடுத்து போடலாம், ஒரு ஷோ ஓட்டினா கூட பரவாயில்ல, நான் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுறேன். எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, விருமாண்டி படம் அதை வந்து ரீலீஸ் பண்றதுக்கு கமலால வந்து ஷோஸ் பண்றாங்க. மார்னிங் 9 மணி ஷோ புக் பண்ணிட்டாங்க. 80 அடியில வந்து கட் அவுட் வச்சுட்டாரு விருமாண்டிக்கு. வச்சுட்டு அதே கெட்டப்ல எல்லாம் போட்டு மீசையெல்லாம் இது பண்ணிட்டு வந்து இது கற்பூர ஆரதி காட்டுறாரு. காட்டி முடிச்சுட்டு உள்ள படம் போடுது. படம் ஃபுல்லா அப்படியே இது என்னது அந்த பிளாஸ்ட் பண்ணுவாங்கல்ல ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி, அதெல்லாம் பண்ணி கொளுத்துது. பாட்டு வருது, கொம்புல பூவை வச்சுன்னு. ரோபோ மேலே ஏறிட்டார். உள்ள ஏறிட்டு அங்கேயும் வந்து கமலஹாசனோட என்ட்ரிக்கு வந்து ஆரத்தி காட்டுறாரு.
பாட்டு முடியுது, அங்கே ஆப்ரேட்டரை பார்த்து 1 more. சில லிட்டரலாக அந்த இடத்த அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களாம் இது மாதிரி அப்படி ஒரு படங்கள் நான் என்னோட டைம்லலாம் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்வாருங்க, கொண்டாடுவார். நீங்கள் என்ன படத்தை எடுத்தாலும் அந்த விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்தியன் 2க்கு எனக்கு தெரிஞ்சு ரோபோ சங்கர் அளவிற்கு முட்டு கொடுத்த ஒரு நடிகர் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் 1000 விமர்சனங்கள் அந்த படத்துக்கு மீது வைக்கலாம், ஸ்கிரிப்ட் அது இதுன்னு ஏகப்பட்டது. அது ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டியில் கூட அவர் வந்து நோ 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 என்னைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல பயங்கரமான தெளிவாக இருக்கும். கமலா தியேட்டரில் வந்து கம்ப்ளைண்டே நடந்தது. இவர் வந்து இந்த மாதிரி படங்கள் உள்ள டைமில் இவரோட ஃபேன்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இவங்க பண்ணுறதுல குப்பை நிறையா சேர்த்து எங்களால் அள்ள முடியலைன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த அளவுக்கு வந்து செலிப்ரேஷனாக வந்து அதை மாற்றிடுவார். எவ்வளவு படங்கள் தெரியுமா, குணாவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஷோ போட்டேன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவார். அப்படி அவரால் வந்து ஒவ்வொரு படத்தையும் வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்காத சின்ன வயசில் வந்த படங்கள் இல்லையா, அது எல்லாத்தையும் மறுபடியும் தேட்டரில் வந்து எங்களை பார்க்க வச்சதே வந்து ரோபோ சங்கர் தான். அதை கொண்டாடுவார், சொந்த காசு போட்டு செய்வாருங்க. எந்த விதமான வீட்டில் திட்டெல்லாம் வாங்குவார். ஏங்க இப்படி போட்டு உட்காந்து இது தேவையா அது தேவையா, இது ஏன் இதுக்கு நான் என் ஆண்டவனுக்கு நான் தான் செய்வேன் சொல்லி சொல்லி செய்வார். அந்த எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நேரில் வர வச்சது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய கமல் ஃபேன்னா எல்லாருமே வந்து கடந்து வந்த பாதைகள் சொன்னாங்க. பட் இருக்கிற டைம் கடைசி வரைக்கும் நான் ஒரு ஓகே நான் கொஞ்சம் பெரிய விளாட்டேன், இதில் நான் பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம கடைசி வரைக்கும் ஃபேனாகவே இருந்து வாழ்ந்த ரோபோ சங்கர், அவரோட இழப்புக்கு கமல் சார் வந்தது கண்டிப்பாக எனக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதை பார்த்து இது போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்குமே கிடைச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ விமர்சனங்கள் 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறத கூட வச்சு நீங்கள் யார் என்னங்கிறத கூட வைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் உண்மையை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது சம்மந்தப்பட்டவங்க அவங்க கூட நெருக்கமாக இருந்தவங்க பேச வேண்டிய சூழல். நான் இன்னைக்கு யாரோ பேசுகிறத கூட இருக்கிற நான் வந்து பேசிடணும், அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முன்னெடுத்து நம்ம பேசணும். அதனால் பிரியங்கா அக்கா அண்டு இந்திரஜா அண்டு கார்த்திக் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது, ஃப்ரெண்டான எங்களுக்கே தாங்க முடியாதது, ஃபேமிலிக்கு வந்து பெரிய அஃபெக்ட் இருக்கும். பட் இது எல்லாத்துலேயும் இருந்து மீட்டு அவங்க வரக்கூடிய ஒரு சூழலை இந்த காலம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து நம்ம நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.